ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நித்துஸ் ஃபேஷன் மோல்டு. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு மதுபாலா ஸ்டைல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டாக சேம் அதே மாதிரி ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஷோல்டரில் இருந்துட்டு ஃப்ரண்ட்டு டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு டாட்டோட ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டாட்டோட ஹைட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதாவது மொத்தமாக ஃப்ரண்ட்டோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். நான் வந்து கீழே வந்து லாஸ்ட் லைனில் மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து லாஸ்ட் லைனில் மார்க் பண்ண வேணாம், சென்டராக வந்து மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ஸ் பாயிண்ட்டோட லென்த்து மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அதாவது இப்போ நான் மார்க் பண்ணுறேன்னா அந்த இடத்துல அது வரைக்கும் தான் வந்து மொத்தமாகவே ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. அதை வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்காக கீழே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கோமோ, இந்த இடத்துல எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே தான் இந்த இடத்துலையும் வைக்கிறோம். நான் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அதாவது 2 அஃபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு உள்ள வித்து தான் இது. அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதை வந்து வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். எப்பயும் போல் 3/4 இன்ச்சு அந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஆர்ம் ஹோலுக்கு வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிப்போம். அந்த 5.5 இன்ச்சில் பாதி எடுத்து உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி எப்பயும் போல் நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஷேப் கொடுக்குறோம். அதாவது ஃப்ரண்ட் அஃபெக்ஸ் பாயிண்ட்டில் எவ்வளோ வருதோ வித்தில் பாதி எடுத்துக்கிறோம். 2 அஃபெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் வித்தை வரதை பாதியை எடுத்து இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டு அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். மேலே வந்து 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் சேஃபுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து அந்த டாட் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுறோம். இது வந்துட்டு லைனாக ஒரு ஷேஃபாக வர வரைக்கும் நீங்கள் அழிச்சு பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் தான் மார்க் பண்ண போகிறோம். லைட்டாக ஷேஃபாக வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு நெக்கும் வந்து இது வந்துட்டு பஸ்ட்டோட வந்து மார்க் ஆகுது. இதுதான் நெக்கு. நான் இந்த இடத்துல வந்துட்டு நெக்கு ஓப்பன்லேயே வந்து நான் சென்டர் கொடுத்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து இன்னுமே வந்து டெப்த்தாக வேணும் அப்படின்னா, இந்த இடம் வந்து இன்னுமே டெப்த்தாக வேணும் அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோலுக்கு வந்து 1/2 இன்ச்சு, ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 1.25 இன்ச் வச்சு போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னுமே டெப்த்தாக ஓப்பன் வந்து இன்னுமே இதாக காட்டும். அதே மாதிரி வி ஷேப்பும் வந்து இன்னுமே ஓப்பனில் வரும். இப்போ எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் நான். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி ஷேஃப் இருக்கிறதெல்லாம், அதாவது பேக் பார்ட்டோட ஷேஃப் இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் நெக்கை மட்டும் கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வி ஷேப் போட்டோம் இல்லையா, அந்த வி ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வி ஷேப் டெப்த்தாக வேணும்னா டெப்த்தாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தில் வச்சுட்டு, அதாவது இது வந்து ஃபோல்டிங்கில் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். இது வந்து நான் சிங்கிள் பீஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணும்போது ஃபோல்டிங்கில் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஃபோல்டிங்கில் கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம எக்ஸாக்டோட நெக் ஓப்பன் தான் வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்கு வந்து எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டு முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து விடணும். இந்த 1/4 இன்ச்சில் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் வந்து முன்னாடி 1/4 இன்ச் கட் பண்ணி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ வந்து ட்ராயிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் அளவில் கட் பண்ணாமல் முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் இதே மாதிரியே, அதாவது ஷேப் வந்து மாற்றாமல் எக்ஸாக்ட் அளவு வச்சுட்டு அந்த வீக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் ட்ரா பண்ணிக்கிறோம் எக்ஸஸாக. அதே மாதிரி சைடில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த வீக்கு மட்டும் 1/4 இன்ச் எக்ஸஸாக விடுறோம் தைக்கிறதுக்கு. மற்றதுக்கு வந்துட்டு 1/2 இன்ச். அதே மாதிரி சைடில் எந்த பாட்டு வரும், கீழே எந்த பாட்டு வரும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது மாற்றி கூட தைக்கலாம். அதனால் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு அதே பேப்பரை அப்படியே வச்சு டோட்டலாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இதுவும் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும்.
அதே மாதிரி பேக் பக்கமும் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த சின்ன கிளாத்தில் பெரிய கிளாத் கட் பண்ணோம்ல, அதை வந்து அப்படியே அடித்து திருப்ப போகிறோம். ஸோ அதை வந்து அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம எக்ஸஸாக விட்டோம். அந்த 1/4 இன்ச்சில் வந்து மடிச்சுட்டு அதை வந்து அப்படியே திருப்பி எடுத்து குட்டி குட்டி நாச்சு போட்டு அதை வந்து திருப்பி அப்படியே எடுத்துக்க போகிறோம். அது வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாங்கள் வந்துட்டு ஸ்டிச்சிங் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். சுடிதார், ப்ளவுஸு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எனி மாடல்ஸ்னாலும் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்கு. கிளாஸஸில் யார் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை திருப்பி மேலே வந்து எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ சுற்றி வந்து 1/4 இன்ச்சில் ஸ்டிச் போட்டு எடுப்போம்ல, அதாவது மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸ் கிளாத் இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இதனோட வேலை வந்து முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் தான் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கழுத்தை சுற்றி கட்டுற ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து கரெக்டாக சென்டராக வச்சு ஃபஸ்ட்டு அந்த ரோப் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரோப் மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வி ஷேப்புக்கு மட்டும் அந்த 1/4 இன்ச், அதாவது எம் ஷேப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில். இப்போ வந்து வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நாம் வந்துட்டு எம் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். கரெக்டாக அந்த எம் ஷேப்புக்கு எங்கே கட் பண்ணணுமோ அது வரைக்கும் மட்டும் கட் பண்ணணும். எக்ஸஸாக வந்து கட் பண்ணக்கூடாது. எம் ஷேப்பில் எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அந்த எம் ஷேப் வரைக்கும் தான் கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ வந்து திருப்பிட்டோம். திருப்பி எட்ஜு போட்டுக்கிறோம். இப்போ வந்து திருப்பி எட்ஜு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளாத் இருக்கிறது எல்லாமே வந்து சுற்றி அடிச்சுட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து சுற்றி ஸ்டிச் போட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து டாட் நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த டாட் பிடிச்சிக்கணும். இப்போ வந்து அந்த டாட் மார்க் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துல வருதோ அதே மாதிரி அந்த டாட் பிடிச்சிக்கணும். ஒரு இதுக்கு டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணோம். சென்டர் அதாவது கட் பண்ணிட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்ட்ரல் டாட் பிடிச்சதுக்கப்புறம் சென்டர் வச்சு சென்டர்லேருந்து இது வரைக்கும் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம்னா, அந்த எம் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த பிசுறு வந்து மறையிற அளவுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து அந்த பிசுறு வந்து மறையிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, லேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவும் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணலாம். நான் வந்து அந்த வி ஷேப்பும் இந்த இதுக்கு மட்டும்தான் வந்து இது பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.